மல்லி வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள, அதாவது வெண்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களோ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மல்லி ரகசியமா போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப மல்லிக்கு எப்படி இந்த தகவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்து அந்த நர்ஸு இல்ல ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வெண்பாவ தான் அவங்க தெரியும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த நர்ஸ் வந்து. அப்ப அவங்க வந்து வெண்பா கிட்ட பேசும்போது, வெண்பா அழகா மல்லியோட ஃபோன் நம்பர், பேர் எல்லாத்தையுமே சொல்லிற போறாங்க. அப்ப அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மல்லிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்ப மல்லி வந்தாச்சு அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு அப்படின்னா, மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க, ரகசியமாக தான் அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே போவாங்க. நேரடியாக போனால் கண்டிப்பாக அந்த ரவுடிஸ் வந்து பிரச்சனை கொடுப்பாங்க மல்லிக்கு. அவங்களால மல்லியோட உயிருக்கே ஆபத்தாக வரலாம். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க, மல்லி வந்து அவங்க தூங்குற நேரம் பார்த்து அப்படி ரகசியமாக அங்கே என்ன நடக்குது, அந்த வார்டில் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் மல்லி வந்து உள்ளே நுழையணும். அதுக்கப்புறம் தான் வெண்பாவை அங்கேருந்து தூக்கிட்டு வெளியே வரணும். ஏன்னா வெண்பா இப்போ அங்கே அன்கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால அவங்க உடல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஒரு கிரிட்டிக்கலாகவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து வெண்பாவை எப்படி காப்பாற்றி கொண்டு வரணுங்கிறதுல மல்லி ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா எடுத்தவங்க கவுத்தன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது வெண்பாவோட உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மல்லி என்ன பண்ணணும், நிதானமாக யோசித்து அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சி கண்டிப்பாக அந்த ரவுடிங்களை கையை காலை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபிகாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து வெண்பாவை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இந்த விஷயத்த மல்லி பண்ணும்போது தான் இங்கே வந்து வெண்பாவை முழுமையாக காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா அங்கே வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஒரு சிக்கலை மல்லி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. எப்படியா இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, அதாவது விஜய் வந்து உள்ளே இறங்க மாட்டார். ஏன்னா அவரால் அந்த காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது அவரால் ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தில் மூவ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இங்கே மல்லி தான் இதில் காப்பாற்றி ஆகணும். ஒருவேளை வெண்பாவை மல்லி காப்பாற்றியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் விஜயோட மனநிலை மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஆனால் ஒரு விஷயத்தில் அடுத்து விஜய் இந்த வேதாள முருங்கை மரத்தில் ஏறின கதையாக ஏறிடுவார். எப்படி ஏறுவார்னா, என்கிட்ட வந்து நீ கன்சீவாக இருக்கியா இல்லையா, ஏன்னா அவங்க எல்லாம் அப்படி சொன்னாங்க. அப்படிங்கும்போது மல்லி வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை போய் சொல்லுவாங்க. யார்கிட்ட, விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அதாவது வெண்பா கிடைச்ச பிறகு தான் அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அப்போ ஏன்னு கேட்கும்போது மல்லி வந்து எந்த பதிலை சொல்லுவாங்க, அதாவது வெண்பா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இல்லை அப்படின்னா எனக்கு இந்த கர்ப்பமே தேவையில்லைங்கிற ஒரு அதிர்ச்சி விஷயத்தை விஜய்கிட்ட சொல்ல போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.